Hi guys, வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 PM, டேட் வந்து 6th February 2024. பார்க்க போகிறது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஆஸ் வெல் அஸ் பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். விலை கம்மி, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 ரூபா தான் வரும். ஓகே, டார்கெட் வந்து மேபி டபுள் மணி டார்கெட்டும் வச்சுக்கலாம். அதில் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் போனீங்கன்னா கிளியராக இருக்கும். எடுத்த உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ப்ரீவியஸாக வந்து நான் உங்களுக்கு பைசாலோ ஷேர் சொல்லியிருந்தேன் 1:1. இன்னும் அவங்க 128 ரேஞ்சில் ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மூமெண்ட்ஸ் கொடுக்கல. தென் ரெனியூவபிள் எனர்ஜி 24 கொடுத்துருந்தேன், 33 ரீச் ஆனாங்க. அப்புறம் 40 ரீச் ஆனாங்க. இப்போ மறுபடியும் 35 போயிட்டு இருக்காங்க. இது வந்து உர்ஜா குரூப்பு. இதெல்லாம் லாங் டேர்ம் போகலாம். ஓகேங்களா, நான் இது லாங் டேர்ம் கிடையாது. அந்த போனஸ் ப்ராஃபிட் வர வரையும் தான் ஹோல்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்கு பை 49, டார்கெட் 120, டூரிசம் கம்பெனி. இது வந்து ஈஸி மை ட்ரிப்பு. ஆல்மோஸ்ட் இப்போ 51.6 வந்திருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனில் ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்று நாளை வக்ரஞ்சி இது வந்து 32 வரையும் போனாங்க. இப்போ 28ல் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ப்ராஃபிட் ஷேர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். கையில் ஃபண்டு இல்லைன்றதுனால ட்ரேடிங்க்கு தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைடென்ட் கொடுத்துருந்தேன். ட்ரைடென்ட் வந்து 50 ஆக்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 45 வரையும் கீழே வந்துட்டு இப்போ 48 ரன் ஆகிட்டு இருக்காங்க. இதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, பேனிக் பண்ண வேண்டாம். எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லா லெவல்ஸும் பெரும்பாலும் நான் அனலைஸ் பண்ணது தான். நிஃப்டி ஏதாவது ஏடாபடமாக பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் கீழே விழுமே தவிர மற்ற எதுவும் விழாது. கொஞ்சம் தைரியமாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனவே உங்கள் இன்வெஸ்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக போகிறாங்க. ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டி கீழே போகுதுன்றதுனால எவ்வளோ தூரம் நிஃப்டி போவாங்கன்னு சொல்ல முடியல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டால் கஷ்டமாயிடும். அதான் பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து எம்ஐஆர் எலக்ட்ரானிக்ஸு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நாங்கள் குரூப்பில் இருக்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி 15 ரூபா இருந்தது. அப்புறம் 25 ரூபா டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரீஎன்ட்ரி ஆகணும்னாலும் என்ட்ரி ஆகலாம். 29.2ங்கிறது 30 கிராஸ் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை இப்போயே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 34 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, ஏன்னா 8ஆம் தேதி அவங்க ரிசல்ட் இருக்குது. 8ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் அன்னைக்கு அவங்க ரிசல்ட் நெகட்டிவாக சொன்னாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் அடிபட்டாலோ மார்க்கெட்லேருந்து ஷார்ட்டேஜ் அப்படி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இவங்க 34ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஓகேங்களா, நான் லாங் சார்ட் எடுத்துக்கிறேன். ஒன் டே சார்ட். ஸ்டாப் லாஸ்லாம் தேவையில்லை. 15, 14 தான் அவங்க ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழெல்லாம் போக மாட்டாங்க. ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். 1 month சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாட்டு 34, 35. ஆக்சுவலாக 34 வந்துச்சுன்னா புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் என்ட்ரு ஆகணும் 36 கிராஸ் பண்ண பிறகு. ஓகேங்களா, 36 கிராஸ் பண்ண பிறகு என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 48னும் செகண்ட் டார்கெட்டை 16 வச்சுக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகேவா, 35க்கு மேலே எக்ஸிட் ஆகுறீங்க, 36 மேலே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் 24 வச்சுக்கலாம். ரேஞ்ச் பவுண்ட் ட்ரை பண்ணலாம், ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் மேட்ச் ஆகாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஏன்னா இதில் கொஞ்சம் வாலட்டைல் கொடுப்பாங்க. சின்ன கம்பெனிஸ் இல்லையா, வால்யூம் அதிகமாக பையர்ஸ் செல்லர்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணும்னா ஸ்டாப் லாஸை நீங்கள் 14 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா, ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது நல்லது. ஆனால் ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஓகேவா, இப்போ 29.3 போயிட்டு இருக்காங்க. 34 வந்தால் நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கணும் வாங்கினீங்கன்னா. அப்படி இல்லைனா 36 கிராஸ் பண்ண பிறகு பை பண்ணலாம். 8ஆம் தேதி ரிசல்ட் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.